ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் என்றும் நாணயமானவர்களுக்கு மட்டும் 5 லட்சம் சீட்டு முதல் 5 கோடி சீட்டு வரை. Best International Business School in Bangalore offers BCom BBA and Hotel Management course with 100% placement guarantee. அப்ப MA மீடியா மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அது எதுக்கு வேணா மீடியான்னு வந்து எதுவுமே வேணாம். நான் சொன்னேன் இல்லை, ஐ நீட் நாட் டூ எனிதிங் இன் சினிமா, பட் I am not going to work after my studies. So at least படிக்கும் போது something fun I will do na, no way அப்படின்றாரு. நான் நிறைய பார்த்துட்டேன். ஸோ யூனோ லெட் இட் ஃபினிஷ் வித் மீ. நீங்கள் வந்துட்டு யாருமே மீடியாவுக்கு அந்த பக்கமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அப்போ விக்னேஸ்வரன் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரட்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் போகுனீங்களா? எஸ். ஸோ அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க? நீங்கள் அவங்க ப்ரெசென்டபுளாக இருந்தாங்களே? அவங்க ரொம்ப ஷி லுக் லைக் அ காடஸ் அப்படிதான் சொல்லணும். அவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்க்க. அண்ட் ஐ திங்க் நயன்தாரா மேம் வந்துட்டு she is an inspiration to many women, no, to not give up and keep fighting for what you want. And I feel like giving up, I think of her and I'll be like, அவங்க எல்லாம் எவ்வளோ give up பண்ணாம வந்திருக்காங்க. So I should not give up அப்படின்னு தோணும். Me, I always want my அப்பா to appreciate me. அந்த அப்பாவோட appreciation I keep longing. அண்ட் அப்பா கிட்ட இருந்து அது ஈஸியாக வராது. இதுவும் அவள் சொல்கிறா அப்புறம் அப்படியே விட்டுருவா அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரு. பட் இல்லை, ஐம் சீரியஸ் அபவுட் திஸ் அப்படின்றது வந்துட்டு ஐ திங்க் யுவர் ஆக்ஷன் டாக்ஸ் லவுடர் தென் யுவர் வேர்ட்ஸ் இல்லையா? ஸோ நான் சொல்லதை விட நான் இப்போ செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். தட் ஐம் சீரியஸ் அபவுட் இட். நான் இதில் தான் இன்னும் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். நான் வந்து மாலிகா கிட்ட இப்போ நிறைய கிளாஸஸ் எடுத்துக்கிறேன். எப்படி கோவப்படக்கூடாது, யாரோட எப்படி பண்ணணும், அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் அப்பா வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஒரு வார்த்தை சொல்லுவார். அது என்னென்னா, நான் வந்துட்டு இவ்வளோ ஓடி ஓடி உழைக்கிறது, நான் இவ்வளோ கஷ்டப்படுறது வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக. அதனால நீங்கள் வந்துட்டு எங்கேயுமே கஷ்டம்லாம் பட வேணாம், நீங்கள் வந்துட்டு ஜாலியாக உங்கள் லைஃப்பில் இருக்கணுன்றது தான் என் ஆசை அப்படின்னு சொன்னார். ஸோ அதை வந்துட்டு நான் எப்படி அசியூம் பண்ணிக்கிட்டேன்னா, ஓகே அவ்வளோதான் போல், லைஃப்பில் வந்துட்டு ஜாலியாகவே இருந்துட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு என் லைஃப்பில் வந்துட்டு ஒரு லோ பாயிண்ட் நான் ஃபேஸ் பண்ணேன். அதுலேருந்து வெளியில் வரும்போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒருத்தங்க வழிகாட்டியாக நின்று, இல்லை உனக்குள்ளே நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு நீ டேப் பண்ணாமல் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உன் பொட்டன்ஷியலி நீ வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு வந்துட்டு எனக்கு காமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் ஆரம்பித்தது தான் இந்த லைஃப் கோச்சிங் ஜர்னி. லைஃப் கோச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள்: நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ பிளேமிங் அண்ட் நோ எக்ஸ்கியூசஸ். உங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ் டார்கெட் செட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களோட மைண்டை வந்துட்டு இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆர் உங்கள் ஹெல்த்தை பாருங்கள். வெயிட் லாஸ், ஒரு ஸ்கின் கேர், இது எல்லாமே ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட், லாட் ஆஃப் டைம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோல் டார்கெட் வச்சுட்டே இருங்க. அண்ட் அதை அட்டெண்ட் பண்ணுற ஜேர்னியில் வந்துட்டு நோ எக்ஸ்கியூசஸ். ஆனஸ்டாக சொல்ல போனால் என்கிட்ட வர விமன் வந்துட்டு அவங்களோட மேஜர் ப்ராப்ளம் இஸ் அட்ஜஸ்டிங் வித் த இன்லாஸ். இதுதான் அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. இதை தவிர செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில்ட்ரன், யூனோ அவங்கள ரைஸ் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரெஸ் வருது இப்போலாம் பேரண்ட்ஸ்க்கு. பிகாஸ் நிறைய ப்ரெஷர் இருக்குது அவங்க மேலே. வணக்கம் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். மாலிகா வந்து KS ரவிக்குமார் டாட்டர் அப்படிங்கிறதையும் தாண்டி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதை பற்றி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்களேன். நான் வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு என்றைக்குமே அப்பாவோட பொண்ணாகவே அப்படியே இருந்துட்டு அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு நினச்ச ஒரு பர்சன் தான். பிகாஸ் அப்பா வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஒரு வார்த்தை சொல்லுவார். அது என்னென்னா, நான் வந்துட்டு இவ்வளோ ஓடி ஓடி உழைக்கிறது, நான் இவ்வளோ கஷ்டப்படுறது வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக. அதனால நீங்கள் வந்துட்டு எங்கேயுமே கஷ்டம்லாம் பட வேணாம், நீங்கள் வந்துட்டு ஜாலியாக உங்கள் லைஃப்பில் இருக்கணுன்றது தான் என் ஆசை அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை வந்துட்டு நான் எப்படி அசியூம் பண்ணிக்கிட்டேன்னா, ஓகே அவ்வளோதான் போல், லைஃப்பில் வந்துட்டு ஜாலியாகவே இருந்துட்டு விட்டுடலாம் யூனோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் காட் மேரிட் டு த பர்சன் whom I fell in love with and we just travel the world. அந்த மாதிரி ஜாலியாக ஜஸ்ட் ஷாப்பிங் அண்ட் ட்ராவலிங் இந்த மாதிரி தான் நான் இருந்தேன். அஃப்கோர்ஸ் மை ஹஸ்பண்ட் வாஸ் ஒர்க்கிங் பட் ஐ வாஸ் அட் ஹோம். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது லைஃப் யூனோ. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு என் லைஃப்பில் வந்துட்டு ஒரு லோ பாயிண்ட் நான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு லோ பாயிண்ட் பல லோ பாயிண்ட்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரும்போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒருத்தங்க வழிகாட்டியாக நின்று, இல்லை உனக்குள்ளே நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு நீ டேப் பண்ணாமல் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உன் பொட்டன்ஷியலி நீ வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு வந்துட்டு எனக்கு காமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் ஆரம்பித்தது தான் இந்த லைஃப் கோச்சிங் ஜர்னி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மிஸ்ஸஸ் கற்பகம் ரவிக்குமார், எல்லாத்துக்கும் ரவிக்குமார் சாரை தெரியும். பட் வந்து அவரை அங்கே இருந்தாலும் இங்கே ஃபேமிலி அதை பார்த்துக்கிறது அப்படின்னா இட்ஸ் அம்மா. ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அம்மா வந்துட்டு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் கரெக்டாக வந்துட்டு அந்த உமன் கையில் தான் எல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ அவங்க கிட்டேருந்து அதை நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்களா? நான் எனக்கு ஒரு குவாலிட்டி அம்மா கிட்டேருந்து நான் வாங்கிக்கணும்னு நினச்சேன்னா, ஐ திங்க் பேஷன்ஸ் அண்ட் டீப்பஸ்ட் பிலீஃப் இன் ஹர் காட்.
அப்பா வந்து ஸ்பாட்ல வந்து கேப்டன்னா வீட்ல அம்மா கேப்டன்னா எப்படி அது? ஏன்னா நீங்க சொன்னீங்க அவங்க ரொம்ப பேஷண்டா இருப்பாங்க. நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் ரவிக்குமார் சார் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர், டக்குன்னு கோவப்படுவாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்கும் வீட்ல? அப்பா இஸ் ஆல்சோ பேலன்சிங். அப்பா எவ்வளோ கோவப்பட்டாலும் வீட்டில் வந்துட்டு அம்மா கிட்ட அது அவ்வளவால எதுவும் சொல்ல மாட்டாரு. இஃப் ஹீ இஸ் கெட்டிங் டென்ஸ், இப்பயுமே ஏதாச்சும் வந்துட்டு அவருக்கும் மூவி டென்ஷன் ஏதாச்சும் இருந்ததுன்னா அம்மா எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஐ வில் டெல் ஹிம், நம்ம கிட்ட காமிக்காம யார்கிட்ட காமிக்க போறாரு, விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஷீ வில் லீவ் இட். அதை அண்ட் நாங்கள் பொண்ணுங்க என்ன சொன்னாலும் ஷீ வில் லிசன். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அம்மா வந்துட்டு அது அப்படியே ஒரு பைபிள் மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஷீ வில் லிசன். ஸோ ஐ திங்க் நவ் இட்ஸ் அ பேலன்ஸ். அண்ட் அப்பாவுமே வந்துட்டு ஏதாச்சும் நம்ம டென்ஷனை காமிச்சிட்டோம் வீட்டில் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அப்பாவே வில் கூல் இட் டவுன். அப்போ ஐ வாஸ் டென்ஸ், அதுதான் அந்த மாதிரி சொல்லுவார். அண்ட் ஐ திங்க் வி ஆர் ஆல் அட் அ பாயிண்ட் வேர் வி அண்டர்ஸ்டாண்ட் where his tension comes from. இதுக்கு முன்னாடிலாம் even I won't understand. சின்ன வயசுல நான் யோசிப்பேன், ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்காரு, இட்ஸ் ஓகே if his work is like that, வீட்டில் he could be calm அப்படின்னு நானுமே நினச்சிருக்கேன். பட் now I can totally understand because இப்போதான் அந்த வேல்யூ ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஒரு சின்ன எதுவுமே ஒரு சின்ன விஷயம் இல்லை, எஸ்பெஷலி இன் சினிமா இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். It's a lot of hard work and I think I appreciate the tension and the stress that my dad has now. It's good to have that. I would say it's good to have that because கடவுள் வந்துட்டு அந்த டென்ஷன் உங்களுக்கு கொடுக்குற இடத்துல உங்களை வச்சிருக்காருன்னா which means you are meant for something great. ஸோ இப்போ அப்பா வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டே இருக்காங்க. அவங்களோட பசங்க, அவங்களோட பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டே இருக்காங்க. அது மாதிரி என்னைக்காவது அப்பா ஆசைப்பட்டிருக்காங்களா நீங்கள் யாராவது இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு? he was very strict about that. மீடியா மட்டும் யாருமே வரக்கூடாது. இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு என்னோட பிஜி சூஸ் பண்ணும்போது நான் போய் கேட்டேன், அப்பா எம்ஏ மீடியா மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அது எதுக்கு வேணாம், மீடியான்னு எதுவுமே வேணாம். நான் சொன்னேன், இல்லை, ஐ நீட் நாட் டூ எனிதிங் இன் சினிமா, பட் I am not going to work after my studies, so at least படிக்கும் போது something fun I will do na, no way அப்படின்றாரு. அத பத்தி அப்பா எனக்கு சொல்லிருக்காங்களா? பையன் பொண்ணு சொல்வாரு இந்த மாதிரி to survive in this industry is not easy and நீங்க நினைக்கிற அளவுக்கு it's not just the glamour and the appreciation that you receive, it's not the awards and the money, அப்படி கிடையாது. அதுக்கு பின்னாடி there are a lot of hardships that everyone faces in the movie industry. ஸோ அதனால வந்துட்டு he always says, அது வந்துட்டு நான் நிறைய பார்த்துட்டேன், ஸோ let it finish with me, நீங்கள் வந்துட்டு யாருமே மீடியாவுக்கு அந்த பக்கமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் from when we were young children. But I think now if we are going to tell him something about it, இப்போ I think he would be appreciative of it is what I feel, because நாங்களும் we've become mature. அதுக்கு முன்னாடி we were like raised up ஒரு எக்ஸ்போஜர் இல்லாமல் ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி அட்மாஸ்பியரில் வந்துட்டு வளர்ந்தோம், ஸோ ஒரு எக்ஸ்போஜரே இல்லாமல் இருந்தோம். பட் now all of us have grown up, we've all matured, so he is also seeing all of that. So இனிமே if we are showing interest, he might support is what I feel. ஓகே. ஸோ அப்போ நீங்க போன எக்ஸ்போஷர் இல்லாமன்னா நீங்க இப்போ போனதே இல்லையா ஸ்பாட்டுக்குலாம்? யாருமே போனது இல்லையா? ஸ்பாட்டுக்கு போயிருக்கோம், பட் ஒரு படத்துக்கு ஒரு நாள் ஷூட்டுக்கு போவோம், அவ்வளோதான். அண்ட் கோயிங் அண்ட் மீட்டிங் த ஹீரோ அண்ட் த ஹீரோயின்ஸ், டேக்கிங் அ பிக்சர் வித் தெம், ஹேவிங் லஞ்ச் அங்கே, அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் போனது கிடையாது. எக்ஸ்போஜர்னா நான் மீன் பண்ணுறது வந்துட்டு we have not traveled alone. நாங்கள் வந்துட்டு ஒரு படிக்கிறதுக்கு நாங்கள் வெளியூர் போனது கிடையாது, ஒரு கோஎட் ஸ்கூலில் படித்தது கிடையாது, கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கோம். ஸோ அண்ட் we were not allowed to bunk college. அப்படி இருந்துமே நான் கொஞ்சம் பிராட்டு, நான் அவங்ககிட்ட சொல்லாமல் பங்க் பண்ணிட்டு ஓடி இருக்கேன். பட் ஆனாலும் இட்ஸ் ஜஸ்ட் தட் we were given a set of rules. You should not go to your friend's house, அந்த மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாமே ஒரு ஆஃப்டர் மேரேஜ் தான் எல்லாமே நடந்திருக்கு, அப்படி எடுத்துக்கலாமா? நான் அப்படியே எடுத்துக்கலாம். பிகாஸ் ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு லைஃப், அதோட ஸ்ட்ரிக்டான அப்ப தெரிஞ்சிருக்காரு, மேபி அதை என்ஜாய் தான் பண்ணி. அப்ப வந்துட்டு என்னன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஒரு பிராட்னவே, நான் வந்துட்டு எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் ஐ நோ மை வே அவுட். இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகி நான் என்ஜாய் பண்ணலாம்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் இன்னைக்கு தான் நான் தைரியமா சொல்றேன், அன்னைக்கு நான் சைலண்டா இருந்துட்டு ஐ வில் ஜஸ்ட் என்ஜாய்னா என்ன கோயிங் ஃபார் அ மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் there is this one friend with whom நாங்கள் கவுண்ட் பண்ண ஒரு தடவை அந்த காலேஜ் டைமில் more than 60 மூவிஸ் என்னமோ நாங்கள் பார்த்துருப்போம், அவ்வளோதான். இட் வாஸ் ஜஸ்ட் மூவிஸ் அண்ட் கோயிங் அவுட் ஃப்ரம் காலேஜ், அவ்வளோதான். பட் எனக்கு அதுவே போதும். I was content with that fun, that's all. அதுவே உங்களுக்கு பெரிய விஷயம், எனக்கு அதுவே பெருசு. So I had a lot of fun during college and of course marriage was my ticket to freedom மாதிரி. இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம். பட் I think everywhere அது என்ன வேணாலும் பண்ணலான்னு விட்டாலுமே வந்துட்டு when you are brought up with a few family values,
அதெல்லாம் இருக்கும்போது வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் யூ வில் ஆல்சோ டூ மச். நிறைய படம் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா அப்பா படமும் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அப்பாவோட படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா எந்த படம்னு சொல்லுவீங்க? ஐ லைக் ஆல் ஹிஸ் மூவிஸ் அண்ட் வரலாறு அண்ட் பஞ்சதந்திரம், படையப்பா. ஐ திங்க் இதெல்லாம் எல்லாருக்குமே எவ்ரிவன் லவ்ஸ். ஏன்னா அது வந்து அப்பாவோட படத்துக்கு எப்பவுமே ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. இப்போ போட்டா கூட நம்ம உட்காந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி மூவி தான் எல்லாமே. ஸோ அப்பா டைரக்ஷனை தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர்னு யாராவது இருப்பாங்களா? ஃபேவரட் டைரக்டர்? அஃப்கோர்ஸ் எனக்கு வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப பிடிக்கும். யா அண்ட் அட்லி, விக்னேஷ் சிவன். I loved this recent காத்து வாக்குல 2 காதல் and ராஜ்மௌலி. ஸோ அப்போ விக்னேஷ் சிவன் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரட்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மேரேஜ் நடந்திருக்கு. நீங்கள் போகுனீங்களா? போயிட்டு வந்தீங்க. ஸோ ஹாப்பியாக இருந்ததா? ஏன்னா இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் வெட்டிங். ரொம்ப ட்ரீமியாக அழகாக இருந்தது. ஐ திங்க் எனக்கு எல்லாரை பற்றி தெரியல, பட் நான் பர்சனலி வந்துட்டு ஒரு தமிழ் வெட்டிங் இவ்வளோ அழகாக ட்ரீமியாக நான் பார்த்ததில்லை. we have seen like இப்போ விராட் கோலி இது பார்த்துருக்கோம், அந்த மாதிரி அவங்களதெல்லாம் ட்ரீமியாக இருந்து பார்த்துருக்கோம். பட் தமிழ் வெட்டிங்கில் ஒரு ட்ரீமி வெட்டிங்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஓகே. ஸோ அப்போ விக்னேஷ் அப்போ நயன்தாராவே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு? ஸோ அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க? நீங்கள் அவங்க ப்ரெசன்டபுளாக இருந்தாங்களா? எப்படி? ரொம்ப she looked like a goddess அப்படிதான் சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்க்க. அண்ட் it was very nice to witness their wedding because I think Nayanthara ma'am வந்துட்டு she is an inspiration to many women, no, to not give up and keep fighting for what you want. அதுல வந்துட்டு some days even when I feel like giving up, I think of her and I'll be like அவங்கெல்லாம் எவ்வளோ give up பண்ணாம வந்திருக்காங்க, so I should not give up அப்படின்னு தோணும். So I also told her that yesterday. Of course with the millions of wishes that comes her way, she will definitely not remember, but I told her, as soon as I saw her, I told her, congratulations, you are a big inspiration to many of us அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். She said thank you. கோவிட் லாக்டவுன் டைம். ஸோ அதுதான் உங்களோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். நிச்சயமா என்ன நடந்தது அப்படிங்கறத அந்த டைம்ல தான் I delivered my girl child. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு நிறைய ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியர் இதெல்லாம் டெவலப் ஆன ஒரு பர்சனாக இருந்தேன் பை த டைம் நான் டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அண்ட் அவள் டெலிவர் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 12 டேஸில் வந்துட்டு there was the complete lockdown. So no one had any idea what was going on. So நான் வந்துட்டு இந்த கோவிட் பேரனாய்டான பர்சன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இது எல்லாமே சேர்ந்து எனக்கு ஆங்ஸைட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ வந்துட்டு அதுலேருந்து வெளியில் வரதுக்கான நான் வந்துட்டு ஒரு தேடல் எனக்குள்ளே இருந்தது. அதுலேருந்து வெளியில் வரணும்னு அந்த தேடல் தான் இன்னைக்கு என்னை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். நான் இப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தேன், அது பண்ணிட்டு இருந்தேன், என்ன நான் வந்து ரொம்ப நெகட்டிவா வச்சிருந்தேன், ஹஸ்பண்ட் கூட வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க. எதனால அப்படி இருந்தது? அது ஏதாவது தெரியுமா? ஏன் நம்ம அப்படி இருந்தோம்? நான் எல்லா விஷயமே ஓவர் திங்க் பண்ணுவேன். இப்போ ஒருத்தங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா வந்துட்டு அவங்க நம்மள குத்தி காமிக்கிறதுக்கு தான் இப்படி சொன்னாங்களா இப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். லைக் ஏன் வீடு, ஏன் ஹஸ்பண்ட், ஏன் லைஃப் அப்படின்ற வாழ்க்கையை வாழாம இவங்க என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு பீப்புள் ப்ளீசிங் கேரக்டர் எனக்குள்ள நிறைய இருந்தது. ஐ வாஸ் பிக் டைம் பீப்புள் ப்ளீசர். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனாலும் நான் அதை ஓகேன்னு சொன்னேன். எனக்கு ஒருத்தங்க பேசுறது பிடிக்கலனாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்திருக்கேன். நான் சைலண்டாக இருந்திருக்கேன். நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் தனியாக வந்து அழுவனே தவிர அவங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த பீப்புள் ப்ளீசிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் எனக்குள்ள நிறைய இருந்தது. ஸோ இஃப் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுற யாருக்குன்னா அந்த கேரக்டரிஸ்டிக் இருந்ததுன்னா ட்ரஸ்ட் மீ, நோ ஒன்ஸ் ஒப்பீனியன் ஷுட் பாதர் யூ. அவங்க வந்துட்டு உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது வந்துட்டு ஷுட் பி நன் ஆஃப் யுவர் கன்சர்ன் பிகாஸ் அவங்கவுங்க லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஈவன் இஃப் தே ஆர் கெட்டிங் அப்செட் வித் யூ, இட்ஸ் நாட் யோர் ப்ராப்ளம், ட்ரூலி இட்ஸ் தேர் ப்ராப்ளம் அண்ட் நாட் யோர்ஸ். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு வரத்துக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா ரொம்ப பொறுமைசாலின்னு நான் சொன்னேன். அது இப்போ பாசிட்டிவாக சொல்கிறேன். இதே ஆட்ரிபியூட்டை நான் நெகட்டிவாக சொன்ன டைமும் இருக்குது. லைக் என் ஹஸ்பண்ட் கிட்ட போய்ட்டு எங்கள் அம்மா எதுக்கு சின்ன வயசுலேருந்து பொறுமையாக இருக்க காமிச்சாங்க எனக்கு, இன்னைக்கு அதை கற்றுக்கவே தானே வந்துட்டு நான் பொறுமையாக இருந்து எனக்கு வந்துட்டு ஐ எம் லூசிங் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட், நான் கொஞ்சம் எனக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே விஷயத்த நான் நெகட்டிவாக பேசுகிற காலமும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுது ஒரு நல்ல விஷயம். பட் வந்துட்டு பிகாஸ் எனக்கு வந்துட்டு ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் த பீப்புள் அரவுண்ட் மீ, அதனால வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் சைட் மாதிரி டேர்ன் அவுட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஐ திங்க் நான் அந்த மோட்ல நான் இருந்தேன் நான் நினைக்கிறேன். ஐ வாஸ் த விக்டம். சி பீப்புள் வில் பி பீப்புள். ஈவன் நவ் இஃப் யூஆர் ஆஸ்கிங் மீ, ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு சொன்னீங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு நார்மல் ஆயிட்டாங்களான்னா அவங்க எல்லாரும் அப்படியே தான் இருக்காங்க. The only person who changed was me. So I think it's always in you.
is what I feel. ஸோ அப்போ உங்களை வந்து டைரக்ட் பண்ணது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு நான் சொல்லலாமா? அந்த விஷயத்துல இருந்து உங்களை வெளியில கொண்டு வந்தது நிறைய ட்ரை பண்ணதுன்னா அவர்தான். I today whatever whoever I am, the person I am, what I am, I think I owe everything to him because he is the one who see holding space for someone ஒரு வார்த்தை சொல்லுவோம் நாங்கள் லைஃப் கோச்சிங்கில். அப்படின்னா என்னென்னா உங்களுடைய சைடையும் நான் புரிஞ்சுட்டு சரி ஓகே எவ்வளோ நாளும் பரவாயில்ல நான் பொறுமையாக உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் என் ஹார்ட்டில் ஹோல்ட் பண்ணுறது. ஐ திங்க் அந்த டைமில் அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இப்போ நான் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது எனக்கு தெரியுது. ஸோ ஹீ ஹெல்ட் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ். என்ன சொன்னாங்க? ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் மாற்றம் எது நடந்தாலும் he will just say உன் குணம் எனக்கு தெரியும், உன் குணம் யாருக்கும் வராது, ஸோ நீ வந்துட்டு விட்டு கொடுத்துட்டு போ, நீ எதுவும் இது பண்ணாத, யார் என்ன சொன்ன உனக்கு என்ன, நீயும் உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். யூனோ he will say things like that. உனக்கு என்ன நான் வாங்கி கொடுக்கல, whatever you ask I'm buying for you, உனக்கு எங்கே போனாலும் I'm taking you. ஸோ இவ்வளோ இருக்கும் போது ஐ திங்க் யூ ஷுட் லெட் இட் கோ அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ he has been the person who was holding a lot of space for me and நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு எனக்கு வெளில கொண்டு வரணும் இதுலேருந்து அப்படின்னு. ஸோ அப்போ இந்த லைஃப் கோச் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளேயும் வந்துட்டு உங்களை கொண்டு போனது அவர் தான் இல்லையா? ரைட். அவர் எப்பவுமே ஒன்று மட்டும் சொல்வார், நீ வந்துட்டு வாயை திறந்தா தொண்ணு பேசிக்கிட்டே இருக்க, ஸோ உனக்கு வந்துட்டு நீ பேசுகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல உனக்கு லைஃப் போகும். நீ அதாவது லைஃப் போகும்னு சொல்ல மாட்டாரு பிகாஸ் ஹி ஆல்சோ தாட் ஐ வுட் ஆல்வேஸ் பி அ ஹோம் மேக்கர். ஸோ நீ வந்துட்டு நாளைக்கு கரியர்னு ஒன்று எடுத்தீங்கன்னா அது பேசுறதுல இருக்கும்ன்ற மாதிரி ஹி யூஸ் டு சே ஃபன்னிலி. இப்போ சொன்னால் அவருக்கு ஞாபகம் கூட இல்லை. பட் தட் இஸ் வாட் ஹி ப்ரெடிக்டட். இந்த ஜேர்னி வந்துட்டு டோட்டலி சம்திங் ஐ டிசைடட் ஃபார் மை செல்ஃப் தட் ஐ வாண்ட் டு பி திஸ் அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு, நீ இப்படி தான் போவ, அதுக்கப்புறம் வை டோன்ட் யூ ட்ரை யூனோ டீச்சிங் சம்திங் அந்த மாதிரிலாம் சொல்லுவார். பட் அவர் சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன். ஸோ டைரெக்டாக ஒரு விஷயம் சொல்லாமல் இன்டைரக்டாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இஸ் வாட் ஐ ஃபீல். இப்போ வந்து லைஃப் கோச் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ரைட். பட் அதுக்கு முன்னாடி அப்பாவோட நான் இன்டர்வியூ ஒன்று பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூகுள் குட்டப்பா அந்த படத்தோட ரிலீஸ் அப்போ அவர் என்ன சொன்னார், ரொம்ப நாள் கழிச்சு தன்னாலிக்கு அப்புறம் ப்ரொடியூசராக இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வச்சப்போ நான் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன், ஸோ ஒன்றா பண்ணுவேன், நான் டைரக்ஷனும் நான் கேட்கல, ப்ரொடியூசரும் நான் கேட்கல அப்படின்னு. ஸோ தான் பொண்ணு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே ஏமா தேவையா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அட்டிடியூட் அப்பா கிட்ட இருந்ததா? அப்பா கிட்ட சொன்னீங்களா அதை பற்றி பேசும்போது? எஸ், அப்பா வந்துட்டு ஃபஸ்ட்டு see like I told you அவர் எந்த விஷயத்தையுமே டைரெக்டாக வேணான்னு சொல்ல மாட்டார். பட் ஃபர்ஸ்ட் he was a bit skeptical. எதுக்கு இது, எதுக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொன்னார். அண்ட் நவ் இப்போல்லாம் நான் கொஞ்சம் கிளாஸஸ்லாம் போகிறேன், அதில் கொஞ்சம் வேலையாக இருக்கும் போது வந்துட்டு குழந்தைய கொஞ்சம் பாருமா, அதாவது பார்க்கலன்னு சொல்ல மாட்டார். பட் ஐ திங்க் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த பேபி ஆல்சோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தானே தவிர வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட். பட் இனிஷியலி கொஞ்சம் அவர் யோசிச்சார், இந்த மாதிரி இது எதுக்கு, யூனோ டு யூ திங்க் திஸ் இஸ் யோர் திங் அப்படின்ற மாதிரி யோசிச்சார். ஸோ ஐ திங்க் ஐ ஹேட் டு ஒர்க் மை வே அப் டு ப்ரூவ் ஹிம் தட் நோ ஐ எம் சீரியஸ் அபவுட் திஸ். பிகாஸ் அது என் மேலே ஒரு தப்பு இருக்குது. சின்ன வயசுல அவர் எதில் என்ன சேர்த்து விட்டாலும் நான் அது வந்துட்டு பண்ணவே மாட்டேன். பாட்டு கிளாஸ் சேர்த்து விட்டால் அதை பண்ண மாட்டேன், டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்டா. இப்போ ஈவன் எஸ்டர்டே வைல் கோயிங் டு த வெட்டிங் வந்துட்டு காரில் வந்துட்டு we were talking about பரதநாட்டியம் and I was like I hate it அப்படின்னு சொன்னேன். ஹேட்டுட்டா, நீ தான் அவ்வளோ கற்றுக்கிட்டேன்னாரு. நீங்கள் சொல்லவே நான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி வந்துட்டு அவர் எதெல்லாம் வந்துட்டு எங்களை நான் என்ன மட்டும் சொல்கிறேன், என்னை சேர்த்து விட்டாரோ அது எதுவுமே நான் முழுசாக பண்ணதில்லை. ஸோ ஹீ வுட் ஹவ் ஈஸிலி தாட் இதுவும் அவள் சொல்கிறா அப்புறம் அப்படியே விட்டுருவா அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரு. பட் இல்லை, ஐ எம் சீரியஸ் அபவுட் திஸ் அப்படின்றது வந்துட்டு ஐ திங்க் யுவர் ஆக்ஷன் டாக்ஸ் லவுடர் தென் யுவர் வேர்ட்ஸ் இல்லையா? ஸோ நான் சொல்லதை விட நான் இப்போ செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன் தட் ஐ எம் சீரியஸ் அபவுட் இட், நான் இதில் தான் இன்னும் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ நவ் ஹீ இஸ் ஓகே. பட் இனிஷியலி ரீசெண்டாக அந்த ஒரு செரிமனி நீங்கள் பண்ணதில் அப்பா வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க இல்லையா? ஸோ எப்படி நீங்கள் கூப்பிட்டு அப்பா வரப்ப என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட அப்பா வந்தாங்க, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்பா வந்து பேசுகிறாங்க அப்படின்னு? டோட்டலி நோ ஐடியா அவர் என்ன மைண்ட் செட்டில் வந்தார் எதுவுமே எனக்கு தெரியல. ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் யூனோ இட் வாஸ் அ வெரி பிக் ஈவெண்ட் ஃபார் மீ. பிகாஸ் அந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்துட்டு டிசம்பர் ஜான்வரிலேருந்து என்கிட்ட கோச்சிங் எடுத்துகிட்ருக்கேன். என்னுடைய கிளையன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் 2 girls ஃப்ரம் அப்ராட் வந்திருந்தாங்க. ஜஸ்ட் ஃபார் தட் ஒன் டே தே கேம். But I was very happy that I could also stand on the stage and make my dad proud அப்படின்றதுல I was very happy because he has stood up in many stages and made us all proud.
அப்பா எதுவும் ஷேர் பண்ணாங்களா? On the stage he shared that he's proud of me and எப்பவுமே எனக்கு தெரியும் மாலிகா வந்துட்டு லாஸ்ட் மினிட் தான் படிப்பா, பட் கிளாஸ்ல வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ஸ்குள்ள வந்துருவா. ஸோ ஐ ஆல்வேஸ் நியூ ஷீ இஸ் அ வெரி டேலண்டட் கேர்ள் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ ஐம் ஹாப்பி அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த தருணம்? எஸ், ஐ ஃபெல் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ திங்க் த ஒன் திங் தட் ஐ ஆல்வேஸ் லாங் ஃபார், அது ஏன் தெரியல, ஐ ஆல்வேஸ் லாங் ஃபார் மை டாட்ஸ் அப்ரிசியேஷன். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா இட் வில் மீன் த வேர்ல்ட் டு மீ. ஈவன் லாஸ்ட் வீக் மை ஹஸ்பண்ட் வாஸ் லைக் சேயிங், அவர் அப்பா டோல் மீ சம்திங் லைக் நீ பிஸியாக இருக்க அதனால தான் உனக்கு இதை பண்ண முடியலன்னு என்னமோ ஒன்று சொன்னார். இட் வாஸ் நாட் அப்ரிசியேஷன், இட் வாஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். பட் அதுக்கே ஐ வாஸ் டெல்லிங் மை ஹஸ்பண்ட் கான்ஸ்டன்ட்லி தட் ஐ திங்க் ஐ ஷுட் ஒர்க் ஈவன் மோர் ஹார்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். உங்கள் அப்பா ஒரு வாரத்தை நீ பிஸியாக இருக்கேன்னு சொன்னதுக்கு நீ ஏன் இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஐ திங்க் இட்ஸ் சம்திங் இன்சைட் ஆஃப் மீ. ஐ ஆல்வேஸ் want my அப்பா to appreciate me. அந்த அப்பாவோட அப்ரிசியேஷனுக்கு I keep longing. and அப்பா கிட்ட இருந்து அது ஈஸியாக வராது. only if you really do something he will appreciate you. So coming to life coach, so அதை நீங்கள் எடுத்துட்டீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஸோ we can go to your office அப்படின்னு நான் நினைக்கிறேன். Yes, of course. அங்கே போயிடலாம் மேம். லைஃப் கோச் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. மேபி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியலாம். மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிற பேரில் தான் தெரியுமே ஒழிய லைஃப் கோச் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் லைஃப் கோச்னா என்ன அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் நிறைய ஆங்ஸைட்டி, ஃபியர், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் போது எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தேர் வாஸ் ஒரு சொல்யூஷன் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி லைஃப் கோச்சிங்ன்ற கான்செப்ட் தெரியும். ஏன்னா இது வந்துட்டு யூஎஸ்லலாம் வெரி பாப்புலர். ஓகே, வெரி பாப்புலர். ஸோ அந்த மாதிரி இங்கே யார் இருக்காங்க அப்படின்னு வந்து நான் தேடும் போது இங்கே பூஜான்னு ஒருத்தவங்களை வந்துட்டு நான் பார்த்தேன். அவங்க வந்துட்டு இந்தியாவிலே ஒரு லீடிங் லைஃப் கோச் அவங்க. அண்ட் அவங்கக்கிட்ட போனதுக்கப்புறமா தான் என் லைஃப் மாறுச்சு. ஓகேங்களா? ஸோ அது என் லைஃப் மாற இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐ எம் வெரி குட் அட் டாக்கிங். ஐ ஓன்ட் சே நான் வந்துட்டு இப்படி அப்படி லைக் நான் பெருசாக சொல்ல, பட் வந்துட்டு ஐ வில் பி வெரி கான்ஃபிடென்ட். நான் பேசும்போது ஐ ஜஸ்ட் டாக் வெரி கான்ஃபிடென்ட்லி. ஸோ அதனால ஐ தாட் வை நாட் நானும் இதை பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு ஆரம்பித்த ஒரு ஜேர்னி தான் அது. ஸோ லைஃப் கோச்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் வந்துட்டு டைரக்ஷன்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு நிறைய விமெனுக்கு, எஸ்பெஷலி பிகாஸ் நான் விமெனுக்கு கோச் பண்ணவே நான் அதை சொல்கிறேன். டைரக்ஷனே இல்லாமல் போயிட்டுருக்கு. லைக் நீங்கள் வந்துட்டு இப்போ பண்ணுற மாதிரியே தினம் காலையில் எழுந்திரிக்கிறீங்க, உங்கள் குக் பண்ணுறீங்க, நீங்கள் ரெடி ஆகிறீங்க, ஒர்க் போகிறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க. இதே விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன் 5 years from today உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அந்த ரொட்டீனுக்கு பழகிடுவோம், ஒரு கம்ஃபர்ட் அதே மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? பட் அப்படி இல்லையே, லைஃப்பில் there are so many more things to achieve இல்லைங்களா? ஸோ அதை வந்துட்டு உங்ககிட்டயே ஒரு மிரர் மாதிரி காமிச்சு நீங்கள் வந்துட்டு இன்னுமே இவ்வளோ பண்ணலாம். லைஃப் வந்துட்டு ஐ லிவ்ட் அ லைஃப் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு. லைக் வந்துட்டு ஐ திங்க் மூவிஸ்லாம் கூட வரும் இல்லையா, வாழ்ந்தால் செம்மையாக வாழணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் வந்து நிறைய விமெனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஐ வில் ஹெல்ப் தெம். அவங்கள வந்துட்டு கோல்ஸ், டார்கெட்ஸ் வச்சு அதை அச்சீவ் பண்ண சொல்லி மோட்டிவேட் பண்ணுவேன். இதை தவிர நிறைய பேருக்கு வந்துட்டு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய ஸ்ட்ரெஸ். ஸோ ஒரு சில பேருக்கு வந்துட்டு எங்கேருந்து அந்த ஸ்ட்ரெஸ் வருதுன்னு எனக்கு கண்டுபிடிக்கவே அவ்வளோ டைம் ஆகும். பட் அதுக்கப்புறம் அந்த ரூட் காஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து அவங்கள வெளில கொண்டு வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஐ வில் டீல். ஸோ ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கும் லைஃப் கோச்சுக்கும் பார்த்தீங்கன்னா there is a very fine line in between நான் சொல்லுவேன். ரெண்டு பேருமே சைக்காலஜி இஸ் சம்திங் கிரேட். ஐ டோட்லி ரெஸ்பெக்ட், அவ்வளோ ரெஸ்பெக்ட் ஃபார் சைக்காலஜிஸ்ட். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா டீப் டிப்ரெஷன், ட்ராமா இந்த மாதிரியான விஷயங்கள் டீல் பண்ணுவாங்க. அவ்வளோ டீப்பான விஷயங்கள் we don't deal in life coaching. I also deal with stress, fear இந்த மாதிரியான விஷயங்கள், anxiety issues இந்த மாதிரி வந்து I deal. ஸோ இப்போ இருக்கிற அந்த நியூ ஏஜ் உமனுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குது? எப்படி வராங்க உங்ககிட்ட? எனக்கு இதுதான் ப்ராப்ளம்னு ஒரு காமனான விஷயம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா இப்போ இருக்க? என்கிட்ட வரவங்கன்னு நீங்கள் ஜென்ரலாக கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு ஐ கோச் ஃபார் விமென் மோஸ்ட். அதாவது வந்துட்டு என்னுடைய கோச்சிங்க்கு வரவங்களுக்கு வந்துட்டு ஏஜ் குரூப்புன்றதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் இன் ஜென்ரல் என்கிட்ட வரவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த 21, 22லேருந்து ஆரம்பித்து அப் டு 45, 50 வரைக்கும் வருவாங்க. ஸோ ஆனஸ்டாக சொல்ல போனால் என்கிட்ட வர விமென் வந்துட்டு அவங்களோட மேஜர் ப்ராப்ளம் இஸ் அட்ஜஸ்டிங் வித் த இன்லாஸ்.
இதுதான் அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. இதை தவிர செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில்ட்ரன், யூனோ அவங்கள ரைஸ் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரெஸ் வருது இப்போலாம் பேரண்ட்ஸ்க்கு. பிகாஸ் நிறைய ப்ரெஷர் இருக்குது அவங்க மேலே. நம்ம சொல்லிடுறோம் ப்ரெஷர் இல்லைன்னு, பட் அந்த காலத்தில் பசங்களை வளர்க்கும் போது வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த பேரண்டிங் ஸ்டைலுக்குலாம் கொடுக்கல. பட் இப்போ வந்துட்டு அந்த பேரண்டிங்லேயுமே வந்துட்டு நீங்கள் ஜென்டில் பேரண்ட்டாக இருங்க, நீங்கள் வந்துட்டு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காமிங்க, இந்த மாதிரிலாம் சொல்லும் போது அது எல்லாமே ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆனால் அந்த ஸ்டாண்டர்டை கீப் அப் பண்ண முடியாத பேரண்ட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. இதை தவிர வந்துட்டு ஒர்க் ஸ்ட்ரெஸ், நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு சில பேருக்கு ஒர்க்கே இல்லாமல் கரியரே இல்லை அப்படின்றதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் லைக் சும்மா யாருமே சொல்லலை, இட்ஸ் தேர், உண்மையாகவே இருக்குது. ஸோ இந்த பியர் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பியர் ப்ரெஷர், அந்த பியர் ப்ரெஷரை நம்ம மைண்டில் எடுத்துக்கிறது அண்ட் அட்ஜஸ்டிங் வித் ஃபேமிலி கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க இந்தந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு. இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே அப்படிங்கிற ஒரு அந்த டேர்ம் இருக்குது இல்லையா? ஸோ நல்லா நான் குட் பேரண்ட்டாகவும் இருக்கணும், நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் அந்த என்வரான்மெண்ட்டில் வந்து என்னோட பெஸ்ட் கொடுக்கணும், நல்ல ஒரு வாக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வாங்கணும். இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதில் பெருசாக வரணும், நல்ல டாட்டர் இல்லாவாக இருக்கணும், நல்ல டாட்டராக இருக்கணும். இது எல்லாத்தையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டெஃபினெட்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, எல்லா இடத்துலையுமே ஐ ஷுட் ஏஸ் இட்னு. பட் ஹியூமன்லி இட்ஸ் நாட் பாசிபிள். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல கம்மி ஆக தான் செய்யும். பட் அது வந்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு விடுறது வந்துட்டு நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. ஸோ இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே ஈவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யோர் இமோஷன்ஸ். யூனோ சம்டைம்ஸ் இப்போ நீங்களே வந்துட்டு இவ்வளோ தூரம் லைக் நீங்கள் வந்துட்டு வேற எங்கேயோ ஷூட் முடிச்சுட்டு இங்கே வந்தீங்க, இங்கேருந்து ஐ டோன்ட் நோ வேர் யூர் கோயிங், இன் பிட்வீன் அவசரமாக லஞ்ச் சாப்பிட்டுட்டு உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாமே பார்த்துட்டு கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஒர்க் ஆஃப்டர் ஒர்க் ஆஃப்டர் ஒர்க் ஆஃப்டர் ஒர்க் யூ மைட் ஃபீல் எனிதிங் டுநைட். யூ மைட் ஃபீல் ஒரு அக்கம்ப்ளிஷ்ட் ஃபீலிங், ஓ வாவ் இன்னைக்கு நான் இவ்வளோ பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆர் சம் டேஸ் யூ மைட் ஃபீல் லைக் க்ரைங், யூனோ ஓ மை காட் ஐம் ஒர்க்கிங் ஸோ ஹார்டு, எனக்குன்னு ஒரு பிரேக்கே இல்லை அப்படின்னும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஈதர் விச் வேஸ் நீங்கள் எப்படி இருந்தாலுமே இட்ஸ் அப்சல்யூட்லி ஓகே. பிகாஸ் ஐ திங்க் ஹியூமன் பீயிங்ஸ் வில் ஹாவ் இமோஷன்ஸ். அந்த இமோஷன்ஸ்ன்றது இருக்கும். அது வந்துட்டு குட் எமோஷன்ஸ் பேட் எமோஷன்ஸ் வந்துட்டு எது ஃபீல் பண்ணாலுமே இட்ஸ் ஓகே. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வை தே சே இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகேன்றது இஸ் வாட் ஐ இன்டர்பிரட் இமோஷன் வைஸ். பிகாஸ் ஐ டீல் வித் இமோஷன்ஸ் ஆஃப் விமென். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு செட்பேக் இருக்கும்போது வந்து உங்களை நீங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்பாவும் ஒரு பெரிய இதாக, அம்மாவையும் நீங்கள் எவ்வளோ தூரம் பேசுனீங்க, எவ்வளோ ஸ்ட்ராங் உமன்னு பேசுனீங்க, அவங்க கிட்ட ஏதாவது எடுத்திருக்கீங்களா? எனக்கு இன்னைக்கு வந்துட்டு தி மெயின் திங் தட் கீப்ஸ் மீ கோயிங் இஸ் பியாண்ட் ஆல் திஸ். இன்னைக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு பல பெண்கள் வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய மென்டார் இப்போ ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்ட பிளேயர் சிங்கர்னு ஒருத்தர், அவர் சொன்னார், வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. See, when you are admired by people, when you stand as an inspiration, that is a power. But with great power comes a great responsibility. அவர் என்ன சொல்றேன்னா அதுவே ஒரு பொறுப்பு. இன்னைக்கு வந்துட்டு வேற வழி இல்லை, நான் இப்படிதான் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு சில டைம் ஐ ஃபீல் லைக் யூனோ கிவ் அப் பண்ணலாமான்னு தோணும். அப்புறமாச்சே நம்ம இப்படி இருக்கிறத பார்த்து எத்தனை பேர் வந்துட்டு உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்ற வந்து நம்ம பசங்களே, என் பசங்கன்னு நான் சொல்லுறது, என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன், நம்ம பசங்க இவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம எப்படி கிவ் அப் பண்ண, நான் தான் இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ இன்னைக்கு என்னுடைய பிக்கெஸ்ட் மூவிங் ஃபோர்ஸே வந்துட்டு அவங்க தான் ஃபார் ஷுவர். ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களை மூவ் பண்ணி எஸ் அப்பா அம்மா கிட்டேருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கும். பட் நம்ம கூடவே இருந்தவங்க கிட்டேருந்து நமக்கு அவ்வளோ தோணது இல்லையா. நான் சொன்ன மாதிரி ஐ அப்ரிஷியேட் மை டேட்ஸ் ஒர்க், ஹிஸ் ஹார்ட் ஒர்க். அவரோட ஹார்ட் ஒர்க்லாம் எவ்வளோ பெருசுன்றது இன்றைக்கி தான் எனக்கு இன்னுமே தெரியுது. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஹிம். அண்ட் இட்ஸ் லைக் இப்போ எங்கள் மூவி கூகுள் குட்டப்பா கூட ரிலீஸ் ஆகும்போது வந்துட்டு ஐ கால்ட் ஹிம் ஆஃப்டர் த மூவி அண்ட் எனக்கு வந்துட்டு வார்த்தை வரல. ஐ ஸ்டார்டட் க்ரைங். அண்ட் அவர் வந்துட்டு என்னாச்சு, வாட் ஹேப்பன், மூவி தானே பார்த்துட்டு வந்தேன்னா ஐ வாஸ் லைக் நோ, இட்ஸ் ஜஸ்ட் தட் யூ ஒர்க் ஸோ ஹார்ட் அண்ட் எல்லாமே எதுக்கு ஃபார் அஸ் யூனோ. அவர் எதுவுமே அனுபவிக்க மாட்டார். டு பி வெரி ஆனஸ்ட், அவருக்குன்னு அவர் வந்துட்டு ஒரு லீவைஸ் ஷர்ட் வாங்கிட்டு போய் கொடுத்தா கூட இப்போ இது ரொம்ப தேவையா, எனக்கு ஏதோ நார்மலாக வாங்கிட்டு வாங்க அந்த மாதிரி சொல்கிற ஒரு பர்சன் அவர். அவருக்குன்னு ஹி நெவர் திங்ஸ் அபவுட் எனி திங். ஆனால் ஹிஸ் என்டையர் லைஃப் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன்
பசங்க 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 அந்த மாதிரி. அம்மாக்கும் யோசிக்க மாட்டாரு, அவர் யோசிக்கிறது எல்லாமே எங்க 3 பேருக்காக. நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கே இப்போ பார்க்குறோம் இல்லையா, அவ்வளோ பேர் இது ஸ்ட்ரெஸ் அது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்களே, அப்போ வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். பட் அது அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இஸ் வாட் ஐ ஃபீல், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அப்ரோச் பண்ணுறதுக்கான டைம் கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வேலை இருக்கும். இப்போ வீட்டில் நீங்கள் வந்துட்டு வெளியில் போய் உழைச்சி எங்கள் அப்பா விட்டுருங்க, எங்கள் அம்மாவை எடுத்துக்கோங்க, 3 kids அண்ட் சமைக்கணும், அடுத்து இதை பார்க்கணும், குழந்தைங்கள ஸ்கூலில் விடணும், பிக்கப் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ண கூட டைம் இருந்திருக்காது. உங்களுக்கு புரியுது, அடுத்தடுத்து வேலை ஏதாச்சும் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நமக்கு அப்படி இல்லை, நம்ம மீ டைம்னு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறோம், ரிஃப்ளெக்ட் பண்ண டைம் இருக்குது. ஸோ ஐ திங்க் அந்த காலத்தில் டோட்டலி வேறு சப்ஜெக்ட். ஸோ கம்மிங் பேக் டு யுவர் ப்ரீவியஸ் கொஸ்டின், கூடவே அப்பா இருக்கவே எனக்கு வந்துட்டு அவர் இன்ஸ்பிரேஷன்னா ஒன்று தான். ஐ ஷுட் ஆல்சோ டூ சம்திங்னு நான் நினைப்பேன். யூனோ எப்படி அப்பா அவருக்குன்னு ஒரு பேர் வந்துட்டு அவர் கார்வ் பண்ணிக்கிட்டாரோ அந்த மாதிரி மாலிகா அப்படின்ற ஒரு பர்சன் வந்துட்டு தெரியணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபார் மீ டு கீப் கோயிங், ஐ திங்க் இட்ஸ் டெஃபினெட்லி மை ஸ்டூடெண்ட்ஸ். நிச்சயமா. ஸோ அவங்க தான் உங்களோட மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். ஸோ நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, யங் கேர்ள்ஸ் விமன் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அஸ் அ லைஃப் கோச்சாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்னா என்ன சொல்ல விரும்புவீங்க? நான் நிறைய சொல்லுவேன் லைஃப் கோச்சா விமெனுக்கு. ஸோ அந்த 3 lines நம்ம எடுத்துக்கலாம் மேம், அதை வேணா நீங்கள் வந்து சொன்னீங்க. 3 விஷயங்கள்: நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ பிளேமிங் அண்ட் நோ எக்ஸ்கியூசஸ். நோ கம்ப்ளைண்ட்ஸ், எதுக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க எந்த விஷயத்துமே. இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் நடக்குது, உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வாய் வரும்போது 2 விஷயம், அதில் ஒரு 2 விஷயம் யோசிங்க. இதுக்கு நம்ம எதாவது பண்ண முடியுமா, இல்லை இந்த சுச்சுவேஷன் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு யோசிங்க. அதில் ஏதாவது பண்ண முடியும்னா நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. இல்லை அந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, யூ ஜஸ்ட் ஹேவ் டு டீல் வித் தட் சுச்சுவேஷன்னா எனிவே யூ கேனாட் டூ எனிதிங். கம்ப்ளைனிங் இஸ் நாட் கோயிங் டு மேக் த சுச்சுவேஷன் எனி பெட்டர். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் இட் வில் மேக் இட் வர்ஸ். இன்சைட் உங்களுக்கு அது வந்துட்டு புலம்பிட்டு இருப்பீங்க. ஸோ ராதர் அதனால எந்த சுச்சுவேஷனுமே கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைங்க. அடுத்த விஷயம் பிளேமிங். நான் சொன்ன மாதிரி இவங்கனால அவங்கனாலன்னு வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க. எப்பவுமே சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் ஒருத்தங்களை பாயிண்ட் அவுட் பண்ணும்போது 3 விரல் உங்களை பார்க்குது அப்படின்னு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஆல் பிகின்ஸ் வித் யூ. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அதை பாயிண்ட் அவுட் பண்ணாமல், அந்த பிளேம் பண்ணாமல், என் லைஃப் எதுவாக இருந்தாலும் நான் தான் வந்துட்டு பார்க்கணும். ஸோ அது வந்துட்டு ஒருத்தங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, இல்லை ஃபைட் பண்ணி அதுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டப் பண்ணதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஈதர் விச் வேஸ் நீங்கள் பண்ணுறதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அண்ட் நோ எக்ஸ்கியூசஸ். உங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ் டார்கெட் செட் பண்ணுங்கள். லைஃப்பில் கோல்ஸ் இல்லாமல், ஈவன் ஃபார் ஹோம் மேக்கர்ஸ் ஐ வுட் சே திஸ், லைஃப்பில் எய்ம்லெஸ்ஸாக கோல் இல்லாமல் அப்படி இருக்கும்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ப்ளீஸ் சின்ன சின்ன கோல்ஸ் வச்சுக்கோங்க. லைக் வந்துட்டு நம்ம வீடை வந்துட்டு இன்னும் ஒரு 2 monthsல வந்துட்டு என் வீடே ஒரு ஐ வில் கிவ் அ நியூ ரீவேம்ப்னு நினைங்க. சின்ன சின்ன பொருள் வாங்கி வைங்க வீட்டில், அதுக்காக கர்டன்ஸ் மாற்றலாமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களோட மைண்டை வந்துட்டு இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆர் உங்கள் ஹெல்த்தை பாருங்கள். வெயிட் லாஸ், ஒரு ஸ்கின் கேர், இது எல்லாமே ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட், லாட் ஆஃப் டைம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோல் டார்கெட் வச்சுட்டே இருங்க. அண்ட் அதை அட்டைன் பண்ணுற ஜேர்னியில் வந்துட்டு நோ எக்ஸ்கியூசஸ். அதுதான் அந்த 3 பாயிண்ட். நோ எக்ஸ்கியூசஸ் வாட்ஸோ எவர். நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து லைஃப் கோச்சாக இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அதில் வேறு ஹைட் கண்டிப்பாக வருவீங்கிறது தெரியும். பட் கூகுள் குட்டப்பாவோட ஒரு மீட்டில் வந்துட்டு சொன்னீங்க, நான் ப்ரொடியூசிங்கும் பார்த்துட்ருக்கேன், அதை வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன், டைரக்ஷன் அது மாதிரி ஏதாவது வருவீங்க? இல்லை, ஆக்சுவலி இனிஷியலி வந்துட்டு படம் ஆரம்பிக்கும் போது ஐ வாஸ் ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்டட். பட் அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு ஐ டிட் நாட் கெட் இன்வால்வ் இன் த மூவி அட் ஆல். நான் வந்துட்டு போனேன், கொஞ்ச நாள் போனேன் டு தி ஆஃபீஸ். அண்ட் தென் அந்த கொஞ்ச நாள்லேயே எனக்கு தெரிஞ்சிச்சு இட்ஸ் நாட் மை திங். யூனோ அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்துட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டாப்ட் கோயிங். அண்ட் அப்பாவும் எதுவும் ப்ரெஷர் பண்ணல, பிகாஸ் யூனோ ஹீ வாஸ் ரியலி நாட், என்ன சொல்லுது, நான் வரணுன்றது ரொம்ப கீனாக இல்லை, உனக்கு ஆசையாக இருந்தால் வா அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அடுத்ததாக என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஸோ எய்ம் சொல்லிட்டீங்க, எல்லாரும் வந்துட்டு ஒரு எய்ம் செட் பண்ணுங்க, ஒரு கோல் செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ உங்களுக்கு என்ன கோல்? எனக்கு வந்துட்டு உண்மையாகவே நான் வந்துட்டு என் லைஃப்பில் வந்து நீங்கள் சொன்னீங்களோ நல்ல டாட்டர், நல்ல டாட்டர் இன் லா, நல்ல மதர், நல்ல ஒய்ஃப், ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் தட் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்துட்டு அதை அழகுபடுத்தினது வந்துட்டு இந்த பாஸ்ட் 2 yearsல தான். அதை இன்னுமே ரிஃபைன் பண்ணணும். என்னுடைய மேஜர் கோல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டு பில்ட் மை ட்ரைப். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ப்ரவுட்லி கால் தம் மை ட்ரைப். ஸோ
So building my tribe is my major goal, and I think that will stay as my goal forever. So yeah, spreading my work and building my tribe. நிச்சயமா. ஸோ நீங்க சொன்னீங்க இந்தியாலே the finest life coach, One of the leading, one of the leading life coaches சொல்லிட்டு ஒருத்தவங்கள சொன்னீங்க. I think Pooja, right? Pooja, I think yes. so. Yeah. ஸோ அந்த இடத்துக்கு உங்களையும் அடுத்தது எடுத்துட்டு போவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ஸோ அந்த ஒரு டைம்ல உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். Thank you. That actually means a lot to me, truly. இந்த வீடியோக்காக சொல்ல truly it means a lot. ஸோ அந்த மாதிரி நாங்கள் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்கள் டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லா கேள்விகளுக்கும் அழகாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Most welcome. Thank you. Thank you. ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் என்றும் நாணயமானவர்களுக்கு மட்டும் 5 லட்சம் சீட்டு முதல் 5 கோடி சீட்டு வரை. Best International Business School in Bangalore offers BCom BBA and Hotel Management course with 100% placement guarantee. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோட போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் நேரடியாக எங்ககிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? 6369116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள், மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.